நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. இது என்னன்னா ஒரு ஷேடோ லைஃப் மாதிரி தான் அவங்களோட லைஃப் 2024. இதுதான் உண்மை போலன்னு நினச்சிட்டு நல்ல ஒரு growth நோக்கி போன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். எங்களை நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க அப்படின்னா ஏன் ஏமாத்துனாங்க, ஏன் நம்புனீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அவசரம் ஜாஸ்தி விருச்சிகத்துக்கு. டக்குன்னு நம்பிடுறது, டக்குன்னு தூக்கி எறிஞ்சிடுறது, டக்குன்னு பேசிடுறது. அவங்க மேலே ஏன்னா வெஞ்சன்ஸ் வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிகம் வெஞ்சன்ஸ் ஏன் வச்சுப்பாங்கன்னா அவங்களுக்கு துரோகங்கள் நடந்திருக்கும். இவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேங்கிற ஒரு வெஞ்சன்ஸ் தான், சத்தமே இல்லாமல். ஸோ இது உங்களுடைய பவரை நீங்கள் தான் உருவாக்கிக்க முடியும். இப்போ விருச்சகத்துக்கு போயிட்டு இப்போ எனக்கு கூட ஒருத்தர் வந்து விருச்சகத்தில் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு பர்சனலாகவே ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். நீங்கள் வந்து விருச்சகத்தை வந்து பயங்கரமாக கெட்டதாகவே பேசிட்டீங்க. கெட்டதாக பேசவே இல்லை. ட்ரூத், உண்மை என்னவோ அதை நான் பேசுகிறேங்கிறப்போ உண்மைகள் கசக்கத்தான் செய்யும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதி. என்ன நேர்காணல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஜனவரி 1, 2026 பிறந்திருக்கிறது. இந்த 2026 வந்து ஒரு ஆண்டு முடிஞ்சு இன்னொரு ஆண்டு பிறக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆர்வம், கியூரியாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை பற்றி எல்லாருமே பேச கண்டிப்பாக நினைப்போம். அந்த அடிப்படையில் நம்மோடு மீண்டும் இன்றைக்கு இணையிறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரைட்டர் கம் ஆஸ்ட்ராலஜர், மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ அடுத்த கட்டமாக 2026க்கு விருச்சகம் எப்படி இருக்க போது, எப்படி இருந்துச்சு விருச்சக ராசி நேயர்களுக்கு? விருச்சகம் வந்து 2024 அப்படின்னு பார்க்குறப்ப செத்து பொழைச்சி விளையாடலாமான்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் விருச்சகம் 2024. சரி. அதாவது 2024 லைஃப் கொஞ்சம் நல்லா போன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது என்னென்னா ஒரு ஷேடோ லைஃப் மாதிரி தான் அவங்களோட லைஃப் 2024. இதுதான் உண்மை போலன்னு நினச்சிட்டு நல்ல ஒரு growth நோக்கி போன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். 2024 முடிகிற டைமில் தான் தெரியும் இது நிழல், இது நிஜம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். 2025 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, டோட்டலாக என்ன நான் மாற்றிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது 2025 அந்த மோல்டிங்குள்ளே போயிருப்பாங்க. ஒரு ஆல்கெமி மாதிரி அவங்க ரெடியாக இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி 2025 அவங்களுக்கு. இதை பண்ணி பார்க்கலாமா, அதை பண்ணி பார்க்கலாமா, எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துருந்துருப்பாங்க. திருப்பி ரிவர்ஸே போய் பார்க்கலாமான்னு யோசிச்சு வந்திருப்பாங்க. ஏன்னா விருச்சகம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு துரோகங்கள் ஜாஸ்தி, எங்களை நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க அப்படின்னா ஏன் ஏமாத்துனாங்க, ஏன் நம்புனீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அவசரம் ஜாஸ்தி விருச்சகத்துக்கு. டக்குன்னு நம்பிடுறது, டக்குன்னு தூக்கி எறிஞ்சிடுறது, டக்குன்னு பேசிடுறது. பட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், எனக்கு இது அந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் அவங்களுக்கு. இப்போ இங்கேருந்து அங்கேருந்து அங்கேயே போயிருந்துருக்கலாமா அப்படின்னு. நீங்கள் எங்கேயும் போக வேணாம். 2026 வந்து ரொம்ப நல்லா இருக்குது இவங்களுக்கு. இவங்களுக்கான பவர் வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. இவங்ககிட்ட தான் அந்த லிபரேஷனே இருக்குது. இவங்க தான் அந்த பவரே. அதைத்தான் வந்து 2026 வந்து நம்மளுக்கு விருச்சகத்துக்கு சொல்கிறதே என்னென்னா, நீங்கள் நிறைய பேத்துக்கு பிரிட்ஜாக இருந்திருக்கிறீங்க, துரோகங்கள் பார்த்துட்டீங்க, வஞ்சகமும் பார்த்தாச்சு. அதனால தான் நான் அவங்கள வந்து அவங்க மேலே ஏன்னா வெஞ்சன்ஸ் வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சகம் வெஞ்சன்ஸ் ஏன் வச்சுப்பாங்கன்னா அவங்களுக்கு துரோகங்கள் நடந்திருக்கும். இவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேங்கிற ஒரு வெஞ்சன்ஸ் தான், சத்தமே இல்லாமல். ஸோ இது
உங்களுடைய பவரை நீங்கள் தான் உருவாக்கிக்க முடியும். இவங்க கிட்டத்தான் அந்த ரியாலிட்டியே இருக்குங்கிறது தான் விருச்சிக ராசிக்கு சொல்கிறதே. விருச்சிகம் இப்போ தான் அதை புரியவே ஆரம்பிச்சிருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா இவங்க டிபெண்டன்சி ஜாஸ்தி. இவங்க கிட்ட போய் நான் சார்ந்து இருந்தா நான் பெரிய ஆள் ஆயிடுவேனா, இவங்க சொன்னதை கேட்டால், இவங்க சொன்னதை கேட்டுட்டு நான் சொன்னால் அது கரெக்டாக இருக்குமோ, உங்களுக்குன்னு சுயமாக சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த சுயமாக, ஏன்னா இவங்க கோவம் வரப்போ தான் சுயமே வெளியே வரும். அப்போ தான் நான் ரொம்ப ரியலிஸ்டிக்னு பேசுவாங்க. ஓகே. அது வரைக்கும் இவங்க வந்து அப்படியே ஒரு பூசினாப்புல முழுகினாப்புல இருந்துக்கிறது. இப்போ அவங்களுடைய அந்த ஒரு நர்வ்ஸை போய் நம்ம டச் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்கள தூண்டி விட்டுட்டு அவங்களுக்கு சரட்டுன்னு ஒரு கோவம் வரும். கோவம் வந்து இல்லையே நான் இப்படி கிடையாது, என்னை எப்படி நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு படப்படன்னு, இல்லைங்க கொஞ்சம் நிதானமாக கேளுங்க, லாஜிக்கலாக பேசலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து விருச்சகத்திட்ட சொல்லணும் லாஜிக்கல்குள்ளே வாங்கன்னு. ஏன்னா இங்கே சந்திரன் நீசம். சந்திரன் நீசம் விருச்சகத்தில் அப்படின்னா எமோஷன்ஸ் வேலை செய்யாது. ஓகே. இந்த எமோஷன்ஸ் வந்து உல்டாவாக தான் வேலை செய்யும். இப்போ விருச்சகத்துக்கு போயிட்டு, இப்போ எனக்கு கூட ஒருத்தர் வந்து விருச்சகத்தில் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு பர்சனலாகவே ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். நீங்கள் வந்து விருச்சகத்தை வந்து பயங்கரமாக கெட்டதாகவே பேசிட்டீங்க. கெட்டதாக பேசவே இல்லை. ட்ரூத், உண்மை என்னவோ அதை நான் பேசுகிறேங்கிறப்போ உண்மைகள் கசக்கத்தான் செய்யும். உண்மையை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் நல்லதை தான் சொல்ல முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அது உங்களுக்கு கசப்பாக தெரியுதுங்கிறப்போ, ஏன்னா நான் வந்து இங்கே நீசம் அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்கிறது. இங்கே சந்திரன் நீசம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோன்னா இவங்களுக்கு ரிவர்ஸாக தான் புரியும். ஓகே. என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்னுடைய குறைகளை பார்த்துட்டாங்க, நான் எவ்வளோ பாசிட்டிவ், நீங்கள் பாசிட்டிவ் தான், ஆனால் அங்கே இருக்க பிளாக் டாட்டை சொன்னால் தான் அதுக்கு சரி பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையே அதுதான். ஏன்னா ஏன் விருச்சகத்தையே இப்படி சொல்கிறீங்கன்னா, விருச்சகம் தான் வந்து காலபுருஷ தத்துவத்துப்படி அஷ்டங்கம், 8வது. இந்த 8வது ராசி அது. இந்த 8 என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஓகே. இது வந்து நான் ஏன் விருச்சகத்தை வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் குழி, இது ஒரு குழி அப்படின்னா இது அடி ஆழம். கடல் ஆழத்தை விட கடல் ஆழத்தை எப்படி நம்மளால் கணிக்க முடியாதோ விருச்சகத்துக்கும் அதே தான். அவங்க ஆழத்தை வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. அங்கே சந்திரன் நீசம் ஆயிடுச்சு, தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்காது. இப்படிலாம் இருக்கிறப்ப இவங்களுக்கு தனக்கு என்ன வேணும்னே தெரியாது விருச்சகத்துக்கு. அதனால தான் விருச்சகத்துக்கு வந்து விருச்சகம் நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்க, உங்களை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ராசி பகை அந்த ராசி பகன்லாம் இல்லை, இது வந்து கடவுள் விதிக்கப்பட்ட ஒரு விதி. இது வந்து பிளானட்ஸோடைய பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்குங்கிறப்போ விருச்சகத்துக்கு நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஒரு பேட்டர்னை நம்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கரெக்டுன்ட்டே இருப்பாங்க. இந்த ஜோன்லேருந்து நீங்கள் இப்படி வெளியே வந்து இந்த மிஸ்டேக்கை மட்டும் என்னன்னு விருச்சகம் ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு growth இருக்கு. ஓகே. ஏன்னா 26ல பண்ணிடுவாங்க. 2026 இவங்க பண்ணியே ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். இந்த சந்திரன் நீசம் என்னெல்லாம் பண்ணுவோம்னா பயத்தை தான் கொடுத்துருக்கும். ஏன்னா விருச்சகம் வந்து ஆழ் மனசில் பயந்துக்கக்கூடியவங்க தான். ஓகே. எதுக்கு பயம்னா, இதை மாற்றினா எனக்கு இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமான்னு பயமே உங்களுக்கு வேணாம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து சோல், விருச்சகம்ங்கிறது ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிடிக்காது, அது அப்படியே இருந்துக்கும். ஏன்னா நான் ஜென்ரலாகவே விருச்சகத்தோடைய அமைப்பு என்ன அப்படின்னா, இவங்க வந்து பல ஜென்மம் எடுத்து வந்த ஒரு ஆன்மா விருச்சகம். அப்போ பல ஞாபகங்களில் சுமந்து வந்த ஒரு ஆன்மா அப்படிங்கிறப்போ இவங்க ட்ராவல் பண்ணணும். இவங்க ட்ராவல் பண்ண தான் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் மாறும். அதாவது மறுஜென்மம் 2026, இந்த மறுஜென்மம் எந்த அளவுக்கு இவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஓகே. அந்த ரீபர்த் இன்டு ஆக்ஷன் அப்படின்னு தான் இப்போ அவங்களுக்கு சொல்லணும். இந்த 2026 விருச்சகம் கரெக்டாக பயன்படுத்தணும். கரெக்டாக பயன்படுத்திட்டாங்கன்னா இவங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் தேடல்களுக்கும் ஒரு விடை அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து விருச்சகத்துக்கு இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்படி மீடியம் ஆவரேஜ் சூப்பர்ல எதை சொல்லலாம் அவங்களுக்கு விருச்சகத்துக்கு? இவங்க வந்து மீடியம் டு சூப்பர் ஜோனுக்குள்ளே இருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப கவனம் விருச்சகம். ஏன்னா உங்களுக்கு என்ன தான் டைம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஹெல்த் கவனிச்சுக்கணும். ஏன்னா இது எப்படி பார்க்கப்படுதுன்னா விருச்சகத்துக்கு இது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே நம்ம சொல்லணும். விருச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னாலும் தலைக்கு மேலே கத்தியும் தொங்கிட்டு இருக்கு விருச்சகத்துக்கு. ஓகே. நம்ம இப்போ தான் நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ கூட இருந்தே யாராவது குளிப்பறிக்கிறதுக்கான அமைப்பும் வந்து விருச்சகத்துக்கு உண்டு. இல்லை இவங்களுடைய இம்மெச்சூரிட்டினாலே ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துடும். ஓகே. வெண்ணெய் திரண்டு வரப்போ பானை உடஞ்ச கதை மாதிரி அந்த நேரத்தில் டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிடுறதோ, திடீர்னு இவங்களே ஒரு எதிரியை உருவாக்கிடுறதோ, இல்லை ஆல்ரெடி இருந்த எதிரி தனக்கே தெரியாமல் கூட இருந்ததோ, கரெக்டாக நழுவ தெரியணும் விருச்சகத்துக்கு.
கரெக்டாக நழுவி கரெக்டாக வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு ஆபத்தும் கொஞ்சம் விருச்சகத்துக்கு வந்து 2026 இருக்கு. இருக்கு நல்லதும் இருக்கு, கூடவே ஆபத்தும் இருக்கு அப்படிங்கிறது தான் விருச்சகம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் உங்களுடைய நேர ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி. நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.